ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் ஒருபோதும் அதை மீற மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நாளில் உனக்காக கனி கொடுத்து நல்ல வாக்கு தர நான் வந்திருக்கேன்னா, இந்த கனியை போல உனக்கான நல்ல நேரம் கனிஞ்சு வரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. ஆமென் செல்லமே. கனி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல் வரத்தையும் கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதையும் நடந்ததை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த விஷயமெல்லாம் தள்ளி போச்சோ, தாமதமாகிய அத்தனை விஷயத்தையும் இப்போ உனக்கு தரமாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி காத்திருந்தன அனைத்தும் எனக்கு தெரியும். உன் ஏக்கத்துக்கு முடிவு கட்டி உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க போறேன்றதை உனக்கு உணர்த்துவதற்காகவே கனியோட உனக்கு கைகளில் கனியை ஒப்படைச்சு உனக்கு கனிவான வார்த்தைகளை சொல்லி உனக்கு நல்ல வாக்கை கொடுக்க நான் வந்திருக்கேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழுன்னு நான் தானே உனக்கு தைரியம் சொன்னேன். இப்போது மட்டும் நல்லதை நடத்தி கொடுக்காம நீ கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன். நீ மனசுக்குள்ள என்னென்ன யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுமே செல்லமே. மனசுக்குள்ள அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மன ஓட்டத்தை குழப்பிக்கிட்டு நிற்காம கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேளு. இப்போது உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்தும் கூட அது எதையுமே ஏன் நான் சரி செய்ய மாட்டேன்னு தானே நீ யோசிக்கிற. நான் ஒன்று சொல்லவா? நான் உனக்காக எதுவுமே செய்யலை நினைக்கிறத விட்டுட்டு நான் உனக்காக செஞ்ச விஷயத்தை பற்றி யோசி. இதுக்கு முன்னாடியும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. அத்தனை முறையும் நான் தான் உன்னை காப்பாற்றினேன். இத்தனை நாள் உன்னை காப்பாற்றினேன் நான். இப்போ மட்டும் உன்னை காப்பாற்றாமல் கைவிட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தக்க சமயத்தில் உரிய நேரத்தில் நிச்சயமாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பிடிக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நான் கொடுத்த வாக்குப்படி இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. இனிமையான கனி போல மலரப்போகுது. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். வாழ்க்கை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அமைதியாக இருந்தீன்னா அதுவே வாழ்க்கை தானாக சுலபமாக எல்லாத்தையும் கடந்துக்கிட்டு வந்துடும். நீயாகவே போராடுவதை நிறுத்தி கொண்டால் வாழ்க்கை இன்னும் சுலபமாக இருக்கும். நீ கவலைப்படுறதாலேயோ புலம்புறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. அமைதியாக இருந்தீன்னா அனைத்தும் தானாகவே மாறி போகும். மனிதர்கள் எப்போதும் நீ என்னதான் வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நீ சொன்ன நீ வருத்தப்படுறங்கிறதுக்காக யாருமே தன் செயலை மாற்றிக்கிறவோ தன் தவறை திருத்திக்க போகிறதோ இல்லை. முடிஞ்சா ஒன்று நீ மாற்றிக்கோ. நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். யாரையும் முழுசாக நம்ப மாட்டேன். அவங்க மாறுவாங்க இவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேன்னு உனக்குள்ள நீ மாற்றத்தை உருவாக்கிக்கோ என் செல்லமே. முடிஞ்சா உன்னை மாற்றிக்கோ. மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுட்டீன்னா காலப்போக்கில் அது தானாகவே சரியாயிடும். உனக்கு பிடிச்சவங்க யாராவது தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அவருடைய தவறுகளை விமர்சிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்காம அமைதியாக தனியாக அவங்கக்கிட்ட அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டி அவங்களுடைய தப்பை எடுத்து சொல்லு. நீ சொல்லியும் அவங்க மாறாட்டி அதுக்கு மேலே நீ கஷ்டப்படவோ பிரயத்தனப்படவோ வேண்டாம். தப்பு செஞ்சவங்க தானாக தன் தவறை உணர்ந்தால் ஒழிய இங்கே யாராலும் யாரையும் மாற்ற முடியாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி, நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களா தவறை உணர்ந்து திருந்தினாலே ஒழிய உன்னால் இங்கே யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியாது என் செல்லவே. நீ நிம்மதியாக இருந்தீன்னா உன்னை தேடி வந்து உன் மனசை காயப்படுத்தி உன்னை துண்டு துண்டாக உடச்சிட்டு போகிறதுக்குன்னா இந்த மனிதர்கள் வருவாங்க. இதுவே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி வேணுமான்னு கேட்டு உனக்காக வழிகாட்ட இங்கே ஒருவரும் இருக்க மாட்டாங்க. நீ தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உருவாக்கிக்கணும். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும் என் செல்லமே. நீ யாருக்கு எதை கொடுத்தாலும்
அது ஒருபோதும் திரும்பி வரமாட்டேங்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. அன்பை கொடு, பாசத்தையும் நேசத்தையும் கொடு. நீ கொடுத்த அன்பும் பாசமும் திரும்ப பல மடங்காக உன்னை நோக்கி வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நீ எதை கொடுக்குறியோ அது நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும் அல்லவா? நீ என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்க போகுது. நல்லது செஞ்சினா அவனை பாரு, எப்படி நல்லது செய்கிறாங்க, நல்லவங்களா இருக்காங்க, ஆனாலும் நமக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்களேன்னு உன்னை குறை சொல்லுவாங்க. இதுவே நீ கெட்டது செய்யும்போது எவ்வளோ மோசமான மனிதராக இருக்காங்க, எப்படி தான் இந்த பூமியில் இப்படிலாம் இருக்காங்களோன்னு என்னவோ அவங்க தப்பே செய்யாத மாதிரியே உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ என்ன செய்யணுங்கிறத நீ ஏன் முடிவெடுக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாராவது ஒருவர் நீ எடுக்கிற முடிவில் உன்னை குறை சொல்லுவாங்க. நீ செய்கிற செயலிலும் 1000 குறைய கண்டுபிடிப்பாங்க. உன்னையே சந்தேகப்படுவாங்க. நீ சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ சிரிச்சுக்கிட்டே உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்காக நடிக்க தேவையில்லை. மனிதனாலே தப்பு தவறு செய்யக்கூடியவர்கள் தான். யாருமே தப்பே செய்யாதவர்களா மிக சிறந்தவர்களாக வாழ்ந்துட முடியாதுங்கிறது தானே உண்மை. நீ மற்றவங்களுக்காக நடிக்காம நல்லதோ கெட்டதோ உன் பலத்தையோ பலவீனத்தையோ தாராளமாக வெளிப்படையாக காட்டலாம். உன் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன் குணம் மனசு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் கூட யார் உன்னை விட்டு விலகாமல் இருக்காங்களோ, உன்னை அப்படியே ஏற்றுக்கிறாங்களோ, உன்னை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு உறவாக நட்பாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தானே உண்மையான நல்ல மனிதர்களாக இருக்க முடியும். நீ எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உனக்கு அமைஞ்சாங்கன்னா அதை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம் எதுவுமே இல்லை. எப்போதும் யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்கள உன் கூட வச்சுக்கோ. உன் மதிப்பு தெரியாமல் உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாம்னு ஒரு நல்ல முடிவாக எடு. நீ நேசிக்கும் மனிதர்களிடம் உனக்கு பிடிச்ச மனிதர்களோட நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக செலவிடு. அந்த நிமிஷம் நேரம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்காக நீ காசு செலவு பண்ணணும், நிறைய வெளியில் வாங்கி சாப்பிடணும், அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள உண்மையான அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றிடுவேன் செல்லமே. உன் மனசில் இருக்க வேதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசை மாற்றுறது எவ்வளவு கடினம்னு யாருமே உன்கிட்ட சொல்கிறது இல்லை தானே. ஆனால் எனக்கு தெரியும், உன் விஷயத்தில் நீ ஒரு விஷயத்தில் தெளிவாக இப்படி தான் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீன்னா அவ்வளவு சுலபமாக உன்னை மாற்ற முடியாது. நீ செஞ்சதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. இந்த உலகத்தில் நன்மைகளும் இருக்குது, நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நீ என்னவா இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத நீ ஏன் முடிவெடு. நீ நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் சில மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கறதால, முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் அவங்க உன்னை ரொம்ப சாதாரணமாக இலக்காரமாக என்னமோ நீ சும்மா இருக்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உன்கிட்ட எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீயும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய முக்கியமான வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது, உனக்கு கடமைகள் இருக்கும்போது அவங்க உன்னை கூப்பிடும்போது நீ தாராளமாக சொல்லிடு. உனக்கு வேலை இருக்குங்கிறதையும் நீ வேலையை விட்டுட்டு தான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி அவங்க சொல்கிறத செய்கிறங்கிறதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்திடு என் செல்லமே. இல்லாட்டி உனக்கு தான் மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ எல்லார் மீதும் அன்போட பாசத்தோட அக்கறையோடு அவங்களுக்காக ஓடி போய் நிற்கிற. ஆனால் அந்த உலகம் இதை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப சாதாரணமாக மட்டமாக நினச்சா நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்ட வேண்டாம். ஏன்னா நீ அடுத்தவங்க மேலே ரொம்ப அக்கறை காட்டி பாசம் வச்சிட்டினா அப்புறம் அவங்க என்னைக்காவது உன்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க, தவிர்க்க நினச்சாங்கன்னா அந்த வேதனையை உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பார்க்குறதுக்கு நீ ரொம்ப தைரியமாக இருந்தாலும் வெளியில் மனசுக்கு அடுத்த மற்றவங்ககிட்ட ரொம்ப தைரியமான ஆளாக காட்டிக்கிட்டாலும் உன் உள் மனசு
எவ்வளவு இலகுவானது, நீ எவ்வளவு பயந்த பிள்ளை, எவ்வளவு வெகுளித்தனமான அப்பாவி பிள்ளைன்னு உன் அப்பன் முருகன் எனக்கு தானே தெரியும். அதனால தான் அளவுக்கு அதிகமாக யார் மேலேயும் அன்போ பாசமோ அக்கறையோ வைக்க வேணான்னு சொல்கிறேன். மற்றவங்களோட உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. இங்கே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில எந்த ஒப்பீடையும் வைக்க முடியாது. ஏன்னா பகல் பொழுது வெளிச்சத்தை கொடுக்கறது சூரியனா, இரவு பொழுதுல இருளான நேரத்தில் வெளிச்சத்தை கொடுக்கறது அந்த சந்திரன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இதுவும் அதுவும் எதுக்குமே குறையது கிடையாது. இரவாக இருந்த இருட்டை விலக்கி வச்சுக்கிட்டு ஒளியை கொடுக்க சூரியன் வருது. திரும்ப இரவு பொழுது வந்தாலும் மக்களுக்கு ஒளி கொடுப்பதற்காக சந்திரன் வருது. அது ரெண்டுமே அதற்கு உரிய நேரத்தில் பிரகாசிக்குது. அதே போலவும் வாழ்க்கையிலையும் நீ பிரகாசிக்கக்கூடிய நேரம் வரும். நீ என்னதான் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி போய் நல்ல காரியங்களை செய்தாலும் யாருமே அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சினா இந்த உலகம் மொத்தமும் உன்னை விமர்சிக்க ஆரம்பிச்சிருமே செல்லமே. அதனால் என்ன செய்கிறோம், யாருக்கு செய்கிறோங்கிறதுல தெளிவாக இரு. எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு கடைசியில் நீ கஷ்டப்பட்டு மனசு நொந்து போக வேண்டாம். உனக்கென ஒரு தெளிவான நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீ பயணிக்கும் போது உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வரணும், உன்னை கைத்தட்டணுன்ற அவசியம் இல்லை. நீ மன தெளிவோட வாழ்க்கையின் இலக்கை அடைவதில் உறுதியாக இருந்தினா போதும். நீ எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கும்போது வேறு யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. நானே உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு உதவியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அது சரியாக நடக்கிறதுக்கு, தரமாக சிறப்பாக நடக்கிறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. தாமதமானாலும் சரியான விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்னு உறுதியாக நம்பு. எல்லாரும் நம்பினாலும் பொய் உண்மை ஆயிராது. யாருமே நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மைதானே. உன்னை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, உன் அப்பன் முருகன் நான் நம்புகிறேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவே நான் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.